தட்டலாம். ஏன் இப்படி கேட்காத மாதிரி கை தட்டுறீங்க? சத்தமாக கை தட்டு நாங்கள் அதானே. ரொம்ப நன்றி நன்றி. ஏன்னா எப்பேற்பட்ட வாசிப்பு, அந்த வாசிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாசிப்பை மெச்சி கை தட்டுறாங்க. சில பேர் என்ன தெரியுமா, அப்படி கிடையாது, உங்க வாசிப்புல மெய் மறந்து உட்காந்துருக்காங்க. நீ வேற சும்மா இல்லை, அழகு ரொம்ப முக்கியம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள். குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினை மிதக்கப்பட்டுள்ளதா. திணையிலுக்கும் சேதாரமின்றி பிறவிற்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதட்டம். அப்பா வைகாத்துல தண்ணி வராததுக்கு அப்பா வர்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி வந்திருக்கனால அப்பா எதுக்கு தனியா கூட்டிட்டு வரணும்? சரி இருக்கட்டும். இருந்தாலும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவல் யாருக்காக? எனக்காக. எனக்காக மட்டும்தான் காவல். ஆமா, வேண்டுதலுக்காக. யாருக்காக வேண்டுதல்? இந்த வேண்டுதல் அப்படியே அந்த சுதி சைக்கிள் கல்லு இல்லமா, அது வேற. எப்படி இருக்கு இங்க இருந்து இங்க கை மாறுது. இது ஒரு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே சரி இருக்கட்டும். தன்மையோடு எம்பெருமான் முருகனிடம் வேண்டிக் கொண்ட வேண்டுதல் கிடைக்கவாறு கிடைத்த பெண் குழந்தை நான். 7மே ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு எங்க அப்பாவுக்கு. அப்படி நீங்க அப்பா முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாராம். 7 குழந்தை நிம்மதியா இருந்தார். நீ எங்கிட்ட கடந்து கூட எங்களுக்கு சோரப்புறம் கம்மி பண்ணி நீ வளர்ந்துட்டு நாங்க வர மக்கிக்கிட்டே அப்படி சொல்லாதீங்கன்னு. என்னென்னமோ செஞ்சு இலக்கியம் நடத்தாலும் முடியலையே. சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரே பொம்பளை பிள்ளையில நீங்க செல்லமா பாராட்டி சீதாட்டி வளர்த்ததுனால இப்படி வளர்த்துட்டீங்க. தங்கமா தாங்குறீங்கல்ல. அந்த சரி, நான் வளர்ப்பு குழந்தை அப்படிதான் இருப்பேன். நீங்க எல்லாம் ஒரே ரத்தம், அதனால ஒரே கலரா இருப்பீங்க. எங்க நீ மட்டும்தான் கலரா இருக்க. இவங்க எல்லாம் என்ன கலராவா இருக்காங்க? அம்புட்டு கருப்பாதான் இருக்காங்க. பயங்கர கருப்பா இருக்கு. சரி இருக்கட்டும். கருப்பு தாங்க அழகு. அழகுலே சிறந்தது கருப்பு மட்டும்தான். என்னைக்குமே மாறாத நிறம் கருப்பு மட்டும்தான். கருப்புன்னு நம்ம என்னைக்குமே தாழ்வா நினைக்கவே கூடாது. கருப்பு என்பது உயர்வாதான் எப்பொழுதும் வச்சுக்கணும். அந்த தன்மையோடு இவன் ஒருத்தன் ஜெகபாக்கியன் பேசுறான். அப்பேற்பட்ட தன்மையில் முருகன் கிடைத்த குழந்தையாக வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தில் அருகே வள்ளி கொடியில் கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளின்னு எனக்கு செல்லமா பெயர் வச்சிருக்காங்க. கண்ணக வேங்கை பூங்குளம்புகளின் இனத்தின் பெயரையும் சுட்டி இவ்விடத்தில் முருகா பெண்களை கொடுத்ததுக்காக இந்த குழந்தையே பருவம் எய்தியவுடன் திணைகள் விதைக்கப்பட்டு காவல் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறேன். எங்க அப்பா வேண்டிக்கிட்டார். இந்த வசனத்தை பேசுறேன், அவளை கூட்டிட்டு வருது. ஆனா அந்த வசனத்தெல்லாம் மறந்துவிட்டு பாட்டு பாடுறேன். ஜாக்குல 15 பாட்டை பாடி 50 பேர் கூட்டம்லாம் எந்திரிச்சு ஓடி. அப்ப நான் வரையில வெறும் பொட்டலை பார்த்து கத்துட்டு இருக்கணுமா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் இங்கே ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற 1 2 3 4 5 5 அடைய அப்பா நம்மளை பார்க்க 5 பேர். அதுல ஏன் அப்படி ஒரு செல்லு வேற இத்தனையும் எடுத்து வச்சு? மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். நீங்க தானே அவங்க? இருக்கட்டும். 5 பேருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எப்பொழுதுமே எடுக்கிறது ஒவ்வொரு கிராமங்களுக்கு தகுந்தவாறு. 5 நாடா உலகமே பாக்குது. அதனால சொல்றேன், எங்களுக்கும் பாதகம் இல்லாம உங்களுக்கும் பாதகம் இல்லாம சாதகமா அமைத்து இந்த கமாண்ட் எல்லாம் அழிச்சிட்டு ஒரே ஆப் பண்ணியே வச்சுட்டு நீங்க ஒளிபரப்பு பண்ணுங்க. இனிமே ஒரு சட்டம் போடலான்னு நம்ம சங்கத்துல பேசணும். இன்னொரு சட்டம் இல்ல அப்படி எடுத்தா அப்புறம் அவங்களுக்கு என்ன, இன்னொரு சட்டம் நம்ம சங்கத்துல போடலான்னு ஒரு முடிவுல வந்துருக்கோம். என்ன நம்மளை பார்த்து அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் கொஞ்சம் கொடுத்துட்டு சம்பாதிக்கிறது தானே. அப்புறம் கேட்க வேணாமா? நம்மளுக்குலாம் இங்க சம்பளம் எங்க அண்ணன் கொடுப்பாரு காலையில. அது போல அவங்களும் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. உங்களெல்லாம் அழகா எடுத்து போடுற முதல்ல எங்களுக்கு சம்பளம் தான் கடன் கேட்காம இருக்கட்டும். சரி இருந்தாலும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம ஊர் கச்சேரி என்ன மற்ற அண்ணங்கள்லாம் யாராருன்னு பேர் தெரில. நன்றி நன்றி கிடந்த வணக்கம். லைவாக மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. லைவ் போட்டிங்க போடல இல்லையே, நீங்க தலையை அசைக்கிறத பார்த்தே ஓடுற மாதிரியே இருக்கு. ஓடுதா? கேமரா அப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்கோங்க லைவ் ஓடுச்சுன்னா. சரி சரி நன்றி 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 கிடந்த வணக்கம். அப்பேற்பட்ட தன்மையில் இந்த கந்தனை மீண்டும் வணங்கலாம் என்ற ஒரு ஆசையோடு என்ன இப்படி எல்லாம் சாமி பாட்டு பாடுறதுக்கு இப்படி ஆச்சரியப்படுறீங்க? சாமிக்காக கடவுள் கொடுத்த குழந்தையாக நான் கடவுளுக்கே நினைச்சிட்டு கடவுள் மீது அலாதியான பக்தியோட வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வரலன்னு எதிர்பார்த்து 4 மணிக்கெல்லாம் வந்து என்னை கூட்டிக்கிட்டு இப்படியே ஓடிடலாம்னு. அவர் தான் வாகனம் வச்சிருக்காருல்ல, மயில் மீது என்னை தூக்கி செல்வார் என்று எதிர்பார்த்து முருகா சீக்கிரமாக வாருங்கள், எனக்கு மட்டும் காட்சி கொடுங்கள், என்னை மட்டும் கட்டி ஆற தழுவி மயில் மீது தூக்கி செல்லுங்கள் என்று எதிர்பார்த்து காதலிக்கே இன்னைக்கு படையப்பாவோட வந்திருக்காரு. 6 படையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. வெறுப்பேத்தி பார்க்கறதுலே ஒரு அளவு.
கொண்டு நெஞ்சம் என்னை பார்க்கும் பார்வையில் பாதம் கொண்டு நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாதையில் கைதடிச்சப்படுத்தி அன்புள்ளவங்களுக்கு நன்றி. ஆண்கள் மட்டும்தான் கைதட்டணும் கிடையாது, பெண்களும் கைதட்டலாம். ஏன் அப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க? சரி சரி, நன்றி நன்றி நன்றி. கையை தூக்கக்கூடாது, கை தட்டணும், அப்போ தான் உற்சாகமாக இருக்குது. நீங்களும் ரசிக்கலையா? நன்றி நன்றி. பார்த்தீங்களா எப்படி கை தட்டாங்கன்னு? அப்படி இல்லை, விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. நீங்கள் என்ன அவ்வளோ சாதாரண பெண்களோட ஒரு இலக்காரமாகவே நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த கூட்டம் குறைந்தாலும் குறையுமே தவிர அந்த கூட்டம் குறையாமல் விட்டிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. முருகனை கண்டு எங்கள் திருமணத்தை கண்டு ரசிக்க வந்திருக்க கூட்டம். எல்லாரும் என்ன நாடகம் பார்க்க வந்திருக்காங்க நினைச்சீங்களா? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. விடிஞ்சா எனக்கு கல்யாணம்ல, அதனால கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்படித்தானே? அதுதான் பாருங்க, சரியா சொல்றாங்க. காலத்தை நிறுத்தி மனுஷத்து நடக்க வேண்டும், காலம் வந்து நடக்காதவன் கோள் இழந்த குரங்கு கோப்பவன் நடப்பான்னு சொன்னாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும். அந்த தன்மையோடு அழகான தோழி பெண்களை பாத்தீங்களா? தோழி பெண்களை பாத்தீங்களா? என்னுடைய பெண் உயிரான தோழி லாதா. அவளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா ஆடுவா, ரொம்ப நாகரிகமா பேசுவா. அப்பேற்பட்ட நாகரிகமான அவளை தவிர மற்ற யாருமே அப்படி நாகரிகமா பேசவே முடியாது. அவ்வளவு ஒரு அழகான பெண்மணி. ஆமா, செந்தமிழ் தவிர்த்து மொழியில பேசவே தெரியாது. அப்பேற்பட்ட பெண்மணி இன்னொரு அழகி வந்திருக்கா. ஆமா, எங்க அண்ணன் மணி அண்ணே நம்ம ஊருக்காக ரொம்ப ஒரு அழகான ரொம்ப அழகான ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ணே, அந்த பொண்ணு அழகா தானே இருப்பா? சூப்பரா இருக்குமா? பாத்தீங்களா? நாட்டுல இல்ல, மாநிலம் கேரளா மாநிலத்திலிருந்து, அண்டை மாநிலத்திலிருந்து நம்மளுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. கைலி கட்டல, அவங்களுடைய பாரம்பரிய உடை அது. நம்ம பாரம்பரிய உடை எப்படி சேலையோ அது போல். அப்பேற்பட்ட அழகி வர்றதுக்கு முன்னாடி, அவர்கள் அழைத்து காவல் செல்வதற்கு முன்னாடி மீண்டும் அவனுக்காக உன்னை பிச்சு பிடி அதெல்லாம் இல்ல. மிருதங்கக்காரனே ரொம்ப அழகா வாசிப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அருமையாகவும் வாசிப்பாரு. ஆமா, பயிற்சி பள்ளியிலேருந்து படித்து கோல்டு மெடல் வாங்கியவர் நம்மளுடைய சங்கத்திலேயே அதிகமாக. இப்போ ரன்னிங்கில் புகழெல்லாம் வேணாம் இல்லை, நான் பாடுற பாட்டுக்கு நீங்கள் சரியாக வாசிக்கணும். அதனால தான் இதெல்லாம் கேட்குறேன். வாசிக்க தெரியுமா? என்னது தெரிஞ்ச அளவுக்குலாம் சொல்லக்கூடாதுங்க. எவ்வளோ ஒரு பெருமையாக உங்களை எங்கள் அப்பா அண்ணெல்லாம் தேர்ந்தெடுத்தப்பட்டிருக்காங்க. என்னென்னு எங்கள் பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாசிக்கிறது தான் பக்கவாத்திய கலைஞர்கள். 4 டப்பா வச்சா எத்தனை வாத்திய இசைக்கருவிகள் வந்தாலும் இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அந்த தன்மையில. சரி, நான் நல்லா பாடலனா இல்லையான்னு இல்லை, நீங்கள் எப்படி வாசிக்கணும்னு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. என்னங்கண்ணே, தீர்ப்பு முதல்ல உங்கள் கையில் கொடுத்துருவோம். நதி நிறைந்த நீராட போதுவீர் போதுமினோ மேலிழை சீர்மழுமாய் பாடி செல்வ திருமீர்காய் கூரேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை ரஞ்சிங்கம்
கொஞ்சம் நாள் அல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா கைதட்டிச்சப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்களும் தாய்மார்களுக்கும் கைதட்ட முடியாது. உங்களுடைய வாசிப்பில் மெய்மந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கிடம். சரியா வாசிச்சார்ல, ரொம்ப சரியா இருந்துச்சு. பார்த்தீங்களா, மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி இல்லைங்க. நீங்கள் வாசிக்க கண்டுதான் பாடாத நபர்கள் கூட பாடல் பாடுமாம். அப்படிப்பட்ட தன்மையில் சீக்கிரமாக எங்கள் அண்ணனோட பல நாள் விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் இல்லை அந்த அண்ணனோட விருப்பம் எங்கே எங்கள் கண்ணனை காணா போயிருக்காரா? சரி வரட்டும். முத ஞாபகம் இருக்கா? அணைஞ்சி மறக்க
சிரிச்சா கொல்லிமலை குயிலு சிரிச்சா